பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரே ஒரு யோக்கியன் வஞ்சிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்பம் திமுக குடும்பம் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நேற்று சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூடலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அஇஅதிமுக எம்எல்ஏ திரு ஜெயசீலன் அவர்கள் எழும்பி ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மைசூரில் பெங்களூரில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதனுடைய கம்பெனிகள் அதிகப்படியாக இருக்குது. இங்கேருந்து கூடலூர்லேருந்து தமிழ்நாட்டிலிருந்து கூடலூர் பக்கத்து இருக்கின்ற அந்த குன்னூர் ஊட்டி அந்த பக்கத்தில் இருந்து இருக்கின்ற நிறைய இளைஞர்கள் இங்கேருந்து பெங்களூர் போய் வேலை செய்கிறாங்க. எங்கள் பக்கத்து அதுவும் குழுகுழுப்பாக இருக்கின்ற குளிர்மையாக இருக்கின்ற அந்த பக்கத்து ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அது சிறிய அளவிலான தகவல் தொழில்நுட்ப பூங்காவை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக அமையும். இது குறித்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாரு. கேள்வியை கேட்ட பிறகு சபாநாயகர் தொடர்புடைய அமைச்சர் பதில் சொல்லட்டும்னு திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்கிட்ட மைக்க கொடுக்குறாரு. அவர் எழுந்திரிச்சு இந்த கூட்டத்தொடர்லேயே எங்கள் துறையில் உள்ள சிக்கல் குறித்து நான் விரிவாக பேசியிருக்கிறேன். இதே போல் அதாவது அதில் 2-3 நிறுவனங்கள் சொல்லிவிட்டு இதில் 2-3 நிறுவனங்களில் முக்கியமாக லாபம் தருகின்ற நிறுவனங்கள்லாம் தொழில்துறை எடுத்துக்கிச்சு. தகவல் தொழில்நுட்ப துறையிலிருந்து தொழில் வளர்ச்சி துறை அப்படிங்கிற ஒரு துறை வேண்டுமென்றே இதை எடுத்துக்கிச்சு. இங்கே இப்போதைக்கு இருக்கிறது ஒரு சிறிய நிறுவனமாக இருக்கின்ற எல்காஸ் அது மாதிரியான நிறுவனங்களை தான் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. இந்த துறையை விரிவுபடுத்துவதற்கு, இந்த துறையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வச்சும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் செவிசாய்க்கலை. அதனால் இந்த கேள்விக்கு என்னோடய பதில் யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யாருக்கிட்ட நிதி இருக்குதோ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது அதிகாரம், நிதி, இன்னும் சொல்லப்போனால் அதை செயல்படுத்துகின்ற நோக்கம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட கேட்டுட்டிங்கன்னா அது வசதியாக இருக்கும். நான் இப்போ எதுவும் மற்ற அதிகாரமற்ற நிதியற்ற இது மாதிரியான ஒரு சூழலில் ஒரு அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிலை சொல்லிட்டு உட்கார்ந்துடுறாரு. இப்போ அந்த அவையை நடத்துகின்ற திரு அப்பாவு அவர்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம். இன்னொன்று அதை எப்படியாச்சும் சமாளிக்க வேண்டிய அவசியமும் வந்துருச்சு. அப்போது அவசியம் வந்த பிறகு திரு அப்பாவு என்ன செய்கிறாருன்னா, இந்த பதிலெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவைக்குள்ளேயே அல்லது தமிழக முதல்வராக இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேசி சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனை. இதை எதிர்கட்சியிலிருந்து இருக்கின்ற ஒரு எம்எல்ஏ கேட்கின்ற கேள்விக்கு இதை ஒரு பதிலாக சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு திறமையற்ற, நிர்வாகமற்ற, இன்னும் சொல்ல போனால் வளர்ச்சி சிந்தனையற்ற ஒரு ஊழல் அரசாக வெளியில் காட்டப்படும். அப்போ அதனால் உங்கள் ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கின்ற அமைச்சர்களுக்குள்ளே இருக்கின்ற போட்டிகள், அதே போல் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களுக்குள்ளே இருக்கின்ற இலாக்காவை சரியாக நிர்வகிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வெளிப்படையாக உலகத்திற்கும் மற்ற எதிர்க்கட்சிக்கும் தெரிந்து போய்விடும். அதனால் இந்த பதிலை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு அப்பாவு சொல்லலை. அப்படியெல்லாம் சொல்லியிருந்தால் அவர் உண்மையான நேர்மையான அவைத்தலைவர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துக்கிட்டு முதலமைச்சரை நீங்கள் அணுகி இருக்கணும். இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டதற்கு கேள்விக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒரு பாசிட்டிவாக ஒரு பதிலை சொல்லணும், அப்படின்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு. அப்போ பாசிட்டிவாக எப்படி இல்லாத ஒரு அரசை நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பாசிட்டிவாக இல்லாத ஒரு செய்தியை எப்படி பாசிட்டிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை வந்துச்சு? இவர் ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பம். இன்னும் சொல்லப்போனால் இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா தமிழக முதல்வராக இருந்த பிடிஆர் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர். இன்னும் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அப்படிங்கிறவர் மதுரையில் மிகப்பெரிய அடையாளமாக இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரையினுடைய முகமாக இருந்தவர். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு சமீப காலமாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் என்ன மாதிரி அவரை நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் பெருவாரியாக பேசப்பட்டு இருக்குது. அவர் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவை பொறுப்பேற்கும் பொழுது நிதி அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர். அப்போ என்ன உருட்டுனாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு படித்த இளைஞரை,
வெளிநாட்டில் அமெரிக்காவில் படித்து பட்டம் பெற்ற, அதாவது நிதித்துறையில் படித்து பட்டம் பெற்ற ஒருவரை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஒரு நிதி அமைச்சராக நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோம். எங்களுடைய நிதி அமைச்சர் அமெரிக்காவில் பட்டம் பெற்றவர், அமெரிக்காவில் படித்தவர், நிதியை கையாளுகின்ற திறமையும் போக்கும் உடையவர் அப்படின்னு சொல்லி தான் 2021 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சராக பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த பிறகு அவர் நிதியை மிக சிறப்பாக அனலைஸ் பண்ணி, அதாவது அந்த என்ன ஏற்றம் இறக்கம், என்ன போயிட்டுருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வருடம் முடியும் பொழுது ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இங்கே வந்து எல்லா துறைகளிலும் நிதி வருவாய் போக்குவரத்து இருக்குது, ஆனால் அதில் கண்ணுக்கே தெரியாத லீக்கேஜ் வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 10% லீக்கேஜ் வந்து ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டார். அந்த குண்டை போடும் பொழுதே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஐயோ இவரை வச்சுருந்தா நம்ம ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, அடுத்த ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான இந்த என்ன சொல்கிறது இருக்கின்ற சொத்தெல்லாம் சுருட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. 2021 தொடங்கி 2022 முதலாம் ஆண்டு நிதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப லீக்கேஜ் இருக்குங்க, இது ஒவ்வொரு அமைச்சகத்திலையும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக நிர்வகிக்கின்ற துறையில் கூட லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதன் பிறகு 2022 மிட்டில் வந்து ஈஷா யோகாவிற்கு எதிராக மிகப்பெரிய அறிக்கையையும் மிகப்பெரிய ஆவணங்களுடன் கூடிய ஒரு அறிக்கையும் வந்து திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பொதுத்தளத்தில் வெளியிடுறாரு, எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு. இப்போ இந்த புள்ளியிலேயே வந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைமை வந்து இவர் மீது வந்து ஒரு பாராமுகத்தையும் இவரை வந்து ஒதுக்கி வைக்கின்ற போக்கையும் தொடங்கிருச்சு. அப்போ 2021 அமைச்சரவையில் பங்கு, 2022 5% 10% லீக்கேஜ் இருக்குங்கிற உண்மையை சொன்னது. அதன் பிறகு 2022 மிட்டில் வந்து ஈஷா யோகாவிற்கு வந்து முறையற்ற முறையில் அவர்கள் என்னென்ன சொத்துக்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தது. இது எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குரல் வலையை, இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மறைமுக கூட்டணிகளை, மறைமுக லஞ்சம் வாங்குதலை வந்து நெருக்கடிக்கு உள்ளாகிருச்சு. இந்த காலகட்டத்தில் தான் 2023 பிற்பகுதியில் ஒரு ஆடியோ வந்து பரபரப்பாக லீக் ஆகுது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்பேற்ற கொஞ்ச நாளுக்குள்ளேயே 30,000 கோடிக்கு மேலே வந்து ஊழல் பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு. இந்த ஊழல் பணத்தில் தான் வெளிநாட்டுகளில் முதலீடு நடக்குது. அவரும் அவருடைய அதாவது மு க ஸ்டாலின் அவர்களினுடைய மகனும் மு க ஸ்டாலின் அவர்களினுடைய மருமகனும் போட்டி போட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் மட்டுமே 30,000 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்கிறாருன்னா இதனுடைய தொகை நீட்சி என்ன பாரு அப்படின்னு சொல்லி யாரிடமோ பேசிய அந்த ஆடியோ வந்து லீக் ஆனிச்சு. அந்த ஆடியோ லீக் ஆன பிறகு அது எங்களுடைய ஆடியோ இல்லை, அது உண்மையான ஆடியோ இல்லை, அது வந்து போலியான ஆடியோ அப்படின்னெல்லாம் வந்து பொதுத்தளத்தில் அவரை பேச விட்ட பிறகு அவரிடம் இருந்த நிதித்துறையை பிடுங்கி தங்கம் தென்னரசு அவர்களிடம் கொடுத்து விட்டு இவர்கிட்ட வந்து தகவல் தொழில்நுட்ப துறையை கொடுத்துட்டாங்க. அப்போ இவர்கிட்ட தகவல் தொழில்நுட்ப துறையை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தகவல் தொழில்நுட்ப துறைக்கு கீழே வர்ற 2-3 முக்கியமான கம்பெனிகளை எடுத்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா, இது தொழில் வளர்ச்சி துறைக்கு அந்த இதை வந்து மாற்றி விட்டுருச்சு. இப்போ வந்து இவருக்கு, அதாவது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலையும் இங்கே இருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பூங்கா அதனுடைய நிர்வாகங்கள்ங்கிறது வந்து வெறும் 5% குறைவான வளர்ச்சி நிலையில் தான் இங்கே தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கு. இதை விட கூடுதலான நிலைக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன பண்ணிருச்சுன்னா, இதனுடைய வளர்ச்சியெல்லாம் எடுத்துகிட்டு போய் தொழில் வளர்ச்சி துறையில் போட்டு அவங்க நேரடியாக பிஸ்னஸ், அவங்க நேரடியாக கல்லா கட்டுகின்ற ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் தான் கூடலூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ஜெயசீலன் அவர்கள் இந்த கேள்வியை அவையில் கேட்க, ஏற்கனவே உள்ள குமரலோடு மிகப்பெரிய வருத்தத்தோடு இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எழுந்திருச்சு, என்கிட்ட நிதியும் இல்லை, நீதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை, இதெல்லாம் இருக்கின்ற கருணாநிதி அவர்களினுடைய பேரண்ட்டையோ அல்லது கருணாநிதி மகன் அவர்களினுடைய மருமகன்ட்டையோ நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அதற்கு ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு சொல்லாமல் சொல்லிட்டார். இப்போ இவ்வளோ சிக்கலுக்கு இடையிலையும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிற இவர் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கணும்? இது அதை தான் நான் சொல்கிறேன்ல, நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கும், யோக்கியனுக்கு நடுராத்திரியில் என்னடா வேலை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா?
அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நேர்மையாகவும், அதே போல் தான் சந்திக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட பணம் கொடுக்க, அதாவது வாக்காளருக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற நிலையில் அல்லது அந்த வேலையை செய்யாத ஒரு ஆள்னா மதுரை மத்தியினுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அந்த ஊரில் அந்த தொகுதியில் அந்த குடும்பத்திற்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை வச்சிருக்கு. சரி, இவ்வளோ நடந்த பிறகும் திராவிட முன்னேற்றக் கழகம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை எதற்கு கட்சியை விட்டு நீக்கலை, எதற்கு அவர் அதுங்களன்னா வெளியேற்றலைன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்றவர்களில் ஓரளவு நம்பிக்கையானவர், ஓரளவு நேர்மையானவர் என்று வெளியில் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற ஒரு ஆள்னா இவர் தான். அப்போ இவரை எப்படி நேர்மையாக இருக்க விடுவாங்க? ஒன்று நீ கரப்ஷனோட மாறு அல்லது கரப்டட் பீப்புளாக மாறு, அப்படி இல்லாட்டினா இதெல்லாம் பேசாமல் போ அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அஜெண்டா. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ரவுடித்தனம் செய்கின்ற சேகர் பாபு, மண்ணள்ளி விற்று இப்போ பல கோடிகளை சம்பாதிச்சு, அந்த பல கோடிகளை சம்பாதிச்சதன் அடிப்படையில் நீதிமன்ற வாசலுக்கு போயிட்டு வருகின்ற பொன்முடி, அதே போல் ஏற்கனவே இருந்த வழக்கு புதுசாக ஒவ்வொரு பாட்டிலையும் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரலையும் கமிஷன் வச்சு சரக்கை விற்று அதன் மூலமாக வழக்கை சம்பாதித்து அதன் மூலமாக சிறைக்கு போய் சிறையிலிருந்து வெளியில் இருக்கின்ற செந்தில் பாலாஜி, இன்னும் சொல்லப்போனால் இன்ன வழக்கு இன்ன அளவில் இவங்க சம்பாதிச்சிருக்காங்கன்ற ஒரு விவரமே தெரியாத அளவிற்கு பல கோடி ரூபாய்களை சம்பாதித்து முடித்திருக்கின்ற ஒரு பக்கத்து மகன், இன்னொரு பக்கத்து மருமகன், இவங்கெல்லாம் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூடாரத்தில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதற்கு இருக்கணும்? அப்படி என்ன நீங்கள் கலைஞர் குடும்பத்தையும் அப்படி என்ன திராவிட சித்தாந்தத்தையும் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்குது. உண்மையிலேயே கடந்த காலங்களில் பிடிஆருங்கிற அந்த தனித்த அடையாளம், அதாவது மதுரையினுடைய தனித்த அடையாளமாக இருக்கின்ற பிடி ராஜன், பிடிஆர் பழனிவேல் ராஜன், அப்புறம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக அரசியல் குடும்பமாக இருந்த நீங்கள் அதே கௌரவத்தோடு நீங்கள் அமைதியாக கூட இருந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கே 59 வயசு ஆகுது. 1966 பிறந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 வயசை நெருங்கிருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகபட்சம் 40-45 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சம். அப்படி 60 வயசு உள்ள ஒரு மூத்த ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் அமெரிக்காவில் நிதி மேலாண்மையை படித்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு பெருமகன், ஒன்றுமே தெரியாத ஒரு தத்தி பெத்த பிள்ளைங்கிறதுக்காகவே அவருக்கு கீழே நின்று அமைச்சரவை வேலையை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உலகத்தில் எதிரிக்கு கூட நேர்ந்திடாத கொடுமை. அந்த கொடுமையை இவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம இதில் சொல்ல நினைக்கிறது, இந்த காணொலி பதிவின் மூலமாக நம்ம சொல்ல நினைக்கிறது அப்படி என்னென்னா, ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைச்சரவையிலேயே எங்களுடைய இலாக்கா செயல்பட முடியலை, எங்களுடைய இலாக்காவே செயல்படாத நிலையில் இந்த மாநில முதலமைச்சரின் கீழே இருக்கின்ற மற்ற அமைச்சர்கள் இதை முடக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற, எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கின்ற நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியலை, எங்கள்கிட்ட பதில் சொல்கிறதுக்கான எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைச்சர் பதில் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசினுடைய போக்கு, அராஜக போக்கு, அதாவது சட்டத்தின்பால் நடவடிக்கை எடுக்கின்ற நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு பொதுவான ஒரு நோக்கு இந்த அரசிற்கு இல்லை என்பதை ஆணித்தனமாக நேற்று சட்டப்பேரவையில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிவு பண்ணியிருக்கிறார். இதை விட ஒரு அரசிற்கு ஆளுகின்ற நேரத்திலேயே அவங்க தரப்பிலிருந்து ஒரு அவமானம் இருக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறேன், என் நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒருத்தரே நான் சிறந்த நிர்வாகி இல்லை, இவருடைய தவறான நிர்வாகத்தினால தான் இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அது கேட்டுக்கிட்டு அந்த அமைச்சர் அல்லது அந்த நிர்வாக தலைமை தன்னுடைய தலைமை பொறுப்பை காலி செய்யணும். அதுதான் உண்மையான ஒரு என்ன சொல்கிறது நிர்வாகத்திற்கான அழகு. அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையும் அவர்களுடைய அமைச்சரவை கண்காணிப்பும் சரியில்லை என்று பதிவு செய்த பிறகு நாங்கள் 100 ஆண்டில் 4 ஆண்டில் 100 ஆண்டு சாதனையை செஞ்சுருக்கிறோம், நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பேசுகிறதெல்லாம் மிக 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 மிக
துரதிர்ஷ்டமானது. இன்னும் சொல்லப்போனால் மிக 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 ஆழமான பொய்கள் என்பது தான் நம்மளுக்கு இந்த காணொளி பதிவின் மூலமாக சொல்ல நினைப்பது. உண்மையிலேயே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு நாம் சொல்கிற ஒரு அறிவுரை என்னென்னா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கின்ற மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும், அல்லது உங்கள் குடும்பத்தினுடைய கௌரவத்தை பாரம்பரியத்தை காப்பாற்றிக்கணும்னா வெளியில் சொல்லாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்துடுறது, அதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.